டு தி ஹேண்ட் டிசைன். இன்னைக்கு வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோட்டி ஸ்டிச் வித் பீட் ஒர்க். ஆல்ரெடி நான் சோட்டி ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத நம்மளோட வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ அந்த சோட்டி ஸ்டிச்சில் எப்படி பீட் ஒர்க் பண்ணுறோங்கிறதையும் பார்க்கலாம். அதில் டபுள் கலர் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறதையும் காட்டலாம். நான் ஆல்ரெடி டபுள் கலருமே எப்படி யூஸ் பண்ணுவோன்றது சொல்லியிருப்பேன். அதில் எப்படி டபுள் லேயர் யூஸ் பண்ணியும் நம்ம பீட் ஒர்க் பண்ணுறோங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்போதும் நான் ஆல்ரெடி நிறைய டிசைன் வந்து பார்டர் ஒர்க்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். இந்த சோட்டி ஸ்டிச்சில் பீட் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே கிராண்டாக தெரியும். நீங்கள் அந்த ஒரு பார்டர் ஒர்க் மட்டுமே கொடுத்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்துட்டுமே நீங்கள் கிராண்டாக ஒரு ப்ளவுஸை ரெடி பண்ணிட முடியும். இப்போ அதை எப்படி பீட் ஒர்க் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சோட்டி ஸ்டிச் போடுறது நான் ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் கிராஸாக வளைஞ்சி போகிற மாதிரி ஒரு வளைவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இந்த மாதிரி ஒரு வளைவு வச்சுக்கிறேன். இந்த வளைவுலலாம் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இப்போது நான் சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத சொல்லி காட்டுறேன். நம்ம எப்போதும் சோட்டி ஸ்டிச் போடுறா இருந்தால் சென்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது அங்கேருந்து ஒரு செயின் எடுத்துக்கிறேன். செயின் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் கொண்டு வந்து ஒரு லாக் போட்டு முடிச்சுக்கிறேன். லாக் போட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம கொண்டு போகிற செயின் வந்து லென்த்தாக கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி போட்ட செயினை விட கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் ஒரு செயின் போடுங்க. செயின் போட்டு அது லாக் போட்டு முடிச்சுட்டு திரும்ப கொண்டு வர்றதை லெஃப்ட் ஆர் ரைட் ஏதாவது ஒரு சைடு நம்ம வந்து லென்த்தாக கொண்டு வந்து அதை பக்கத்துலேயே வச்சு ஒரு குட்டி செயின் போடணும்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. திரும்ப நம்ம லென்த்தாக கொண்டு போகிற செயின் ஆல்ரெடி போட்ட செயினை விட கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இந்த மாதிரி தள்ளி கொண்டு போய் ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் திரும்ப ரைட் சைடு கொண்டு வர்றேன். லாங் செயின் ரைட் சைடில் கொண்டு வந்திருக்கேன். இப்போது ரைட் சைடில் கொண்டு வந்த செயினை லாக் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுக்கிறேன். திரும்ப கொண்டு போகிற செயினை கொஞ்சம் ஏற்கனவே போட்ட செயினை விட கொஞ்சம் லென்த்தாகவே போடணும். லென்த்தாக போட தான் இந்த செயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ திரும்ப ரைட் சைடில் கொண்டு வரேன். ஒரு லாங் செயின் லாக் செயின் திரும்ப லெஃப்ட் சைடில் போகிறேன். ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வளைவில் நான் போகும்போது இப்படி கிராஸாக கொண்டு போகிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக போடும்போது இப்படி போடுவோம். நான் வளைவில் போகும்போது மட்டும் அந்த டிராயிங் மேலே உங்களுக்கு கொண்டு போய் அந்த லாக் செயினை போடுறேன் பாருங்கள். திரும்ப லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின். இப்போது எனக்கு இந்த சைஸ் போதும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா நான் மேலே ஒரு செயின் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மேலே கொடுக்குற செயினில் தான் நம்ம இப்போ பீடு லோட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு 3 or 4 பீடு வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சைஸுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து பீடு லோட் பண்ணிக்கோங்க. நான் 4 பீடு வந்து லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு 4 பீட் கரெக்டாக இருந்தால் 4 பீட் நான் லோட் பண்ணுவேன். இல்லை 3 பீட் போதும்னா 3 பீட் போடுவேன். எனக்கு இப்போ பார்த்தா சைஸ் வந்து 3 பீடே போதும் மாதிரி தெரியுது. அதனால் நான் 3 பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு ஒரு லாக், எப்போதுமே மேல் நோக்கி ஒரு லாக் போடணும்னு சொல்லியிருப்பேன். லாக் போட்டு திரும்ப கொண்டு போகும்போது அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா நான் லைன்லேயே தான் கொண்டு போகிறேன். இந்த மாதிரி அந்த டைரக்ஷன்லேயே கொண்டு போய் ஒரு லாக் பண்ணுறீங்க. லாக் பண்ணிவிட்டு திரும்ப கிராஸாக எப்போதும் போல் கொண்டு வரும்போது ஏற்கனவே போட்ட செயினை விட ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி கிட்டக்க வச்சு ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி அதை மேலே கொண்டு போகும்போது பீட் லோட் பண்ணிக்கோங்க. அதை லாக் பண்ணுறீங்க. லாக் பண்ணி முடிச்சுட்டு இப்போது லாக் பண்ணி முடிச்சிட்டேன். லாக் பண்ணிவிட்டு என்னோடய நீடில் வந்து 2 பீடு இருந்துச்சு. இப்போ ஒரு பீடு சேர்த்துட்டு இப்போது நான் பீடு லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு ஒரு செயின் போட்டு அந்த செயினை லாக் பண்ணுறதுக்காக மேல் நோக்கி மேலே போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்டிச் வந்து கண்டினியூவாக கரெக்டாக வரும். இப்போது இந்த இடத்துல அந்த வளைவில் நம்ம கொண்டு போகணுன்னா இது மேலே லைட்டாக வரும். ஆனால் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ திரும்ப ஒரு ஸ்டெப் பேக்கில் கொஞ்சம் இறக்கமாக போட்டு ஒரு லாங் செயின் அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டி ஒரு லாக் செயின் போட்டுக்கிறேன். லாக் செயின் போட்டுட்டு இதில் பீட் லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எத்தனை பீட் லோட் பண்ணுறீங்களோ அதே பீடை தான் கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பீட் லோட் பண்ணிவிட்டு நெருக்கமாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு திரும்ப கிராஸாக கொண்டு போகிறேன். இதில் கொண்டு போகும்போது ஆல்ரெடி போட்ட செயினை விட கொஞ்சம் தள்ளி, ஆனால் அதே அந்த நான் போட்டிருக்க டிராயிங் போட்டிருக்கேன் இல்லையா அந்த டிராயிங்லேயே தான் போடுறேன். இப்போது கிராஸாக கொண்டு போயிட்டு திரும்ப ஒரு ஸ்டெப் கீழே ஆல்ரெடி போட்ட செயினை விட ஒரு ஸ்டெப் கீழே லாங் செயின் அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் செயின் திரும்ப இந்த செயினில் 3 பீடு நான் இன்சர்ட் பண்ணுறேன்.
கவனமாக பாருங்கள். நான் ஆல்ரெடி சோட்டி ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஸ்டிச்லாம் நீங்கள் பார்டரில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாக தெரியும். ஆல்ரெடி இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று நம்ம ஒவ்வொரு செயினும் போடுறதுனால எம்போஸ்டாக தெரியும். அந்த எம்போஸ்டாக இருக்கும்போது இதில் பீடும் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக தெரியும். இந்த ஸ்டிச்லாம் நீங்கள் போட்டுட்டு ப்ளவுஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் தெரியும், யூனிக் டிசைனாக தெரியும். இப்போ திரும்ப லாங்காக அதே நான் போட்டிருக்க ட்ராயிங் மேலே தான் போகிறேன். ஒரு லாங் செயின், அது லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் செயின். திரும்ப சைடில் வரும்போது ஒரு ஸ்டெப் வந்து கீழே இறக்கமாக போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் போடுறேன். போட்டுட்டு திரும்ப லென்த்தாக செயின் எடுத்துக்கிறேன். 3 பீட் லோட் பண்ணிக்கிறேன். இந்த 3 பீட்லேயுமே பீடை லோட் பண்ணி முடிச்சுட்டு லாங் செயின், அதை லாக் பண்ணுறதுக்காக குட்டி ஒரு லாக் செயின். கிராஸாக கொண்டு போகும்போது நீங்கள் என்னோடய கையை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனேன்னா எனக்கு இங்கே வரும். ஆனால் இந்த கேப் தெரியாத அளவுக்கு நான் இந்த ட்ராயிங் மேலே கொண்டு போகிறேன். ட்ராயிங் மேலே போயிட்டு லாங் செயின், ஒரு லாக் செயின். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் லைனில் நான் போடலை, ஒரு வளைவு மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அந்த வளைவுலையுமே எனக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வருது பாருங்கள். லாங் செயின், லாக் செயின் போட்டுட்டு இப்போ பீட் ஆட் பண்ணுறேன். பீட் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷேப் போடுறீங்களோ அந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒர்க்குமே வந்து பர்ஃபெக்டாக தெரியும். நீங்கள் டிசைன் ஒரு பக்கம் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் ஒரு பக்கம் போட்டிங்கன்னா அந்த ஸ்டிச் என்ன தான் பர்ஃபெக்டாக போட்டாலுமே அந்த ஷேப் இல்லாமல் கரெக்டாகவே கிடைக்காது உங்களுக்கு. திரும்ப எப்போதும் போல் ஒரு ஸ்டெப் இறக்கி லாங் செயின் கொண்டு வந்து அந்த லாங் செயினை லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்த முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது 3 பீட் லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லாங் செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டி லாக் செயின் போட்டேன். இப்போ இந்த இடத்துல வச்சு நான் இந்த செயினை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து நான் வேறு கலர் யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது செகண்ட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஏற்கனவே போட்ட செயினை விட கொஞ்சம் தள்ளி பக்கத்துலேருந்து ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். லாங் செயின் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெப் கீழே வச்சு அந்த லாங் செயினை முடிக்கிறதுக்காக ஒரு லாக் செயின் போடுறோம். லாக் செயின் போட்டுட்டு இந்த அதாவது சென்டரில் வருது இல்லையா, இந்த செயினில் ஒரு 3 பீடு லோட் பண்ணுறேன். 3 பீட் லோட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வச்சு ஒரு லாக் செயின். லாக் செயின் எப்போதுமே மேல் நோக்கி இருக்கணும். கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் வந்து கரெக்டாக வராது. ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் இழுத்து கொண்டு வரும்போது பர்ஃபெக்டாக வரும். இப்போ திரும்ப நான் அதே ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ட்ராயிங் மேலே கொண்டு போகிறேன். ட்ராயிங் மேலே போயிட்டு ஒரு லாங் செயின், லாக் செயின். திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஸ்டெப் இறக்கி லாங் செயின், லாக் செயின். திரும்ப பீட் லோட் பண்ணிட்டேன். நான் அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது அந்த ட்ராயிங் மேலே தான் போகிறேன். வளைவாக போட்டிருந்தேன், ஆனால் அந்த வளைவு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு நான் அதை வளைச்சி கொண்டு போகிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட் லைனில் போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஈஸியாக வந்துடும். ஆனால் வளைஞ்சு கொண்டு போகும்போது அந்த ஷேப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அந்த ட்ராயிங் மேலே நம்ம கொண்டு போகணும். அதுக்கேற்றாப்பில் நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் வளைச்சி கொண்டு வரணும். இப்போ நான் 3 பீடு யூஸ் பண்ணிவிட்டு லோட் பண்ணி முடிச்சுட்டு எப்போதும் போல் லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு லாங் செயின் போட்டு திரும்ப கண்டினியூ பண்ணிகிட்டே வர்றேன். இந்த இடத்துல நல்ல பெண்ட் இருந்துச்சு இல்லையா, இந்த பெண்ட்லேயுமே நான் வந்து அந்த ஷேப்லேயே தான் கொண்டு வரேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஸ்டிச் போட அந்த ஷேப்பில் வளைஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வளைஞ்சு வருது. நான் இப்போ இந்த இடத்துல இந்த பெண்டு நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த வளைஞ்சு வந்திருக்கிறது வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ திரும்ப பீட் லோட் பண்ணிவிட்டு எனக்கு கேமரா மறைக்கிறதுனால நான் சில இடத்துலலாம் வந்து பீடை வந்து கோணலாக லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா பர்ஃபெக்டாக போடலாம் இந்த ஸ்டிச்லாம். இப்போது இந்த ட்ராயிங் மேலே போயிட்டு ஒரு லாங் செயின்,
ஒரு லாக் செயின். திரும்ப இந்த இடத்துல கேப் இருக்குது, அதை மறைக்கிறதுக்காக நல்லா இதை ஒட்டிட்டு இந்த மாதிரி உள்ளார தள்ளிட்டு இந்த இடத்துல வச்சு ஒரு லாக், ஒரு லாக் செயின் போடுறேன். போட்டுட்டு எப்போதும் போல் பீட் லோட் பண்ணிக்கோங்க. பீட் லோட் பண்ணி அதை லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் கவனமாக பாருங்கள், பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் சோட்டி ஸ்டிச் போட்டிருந்தீங்கன்னா நான் இந்த ஸ்டிச்சை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இந்த ஸ்டிச்சை ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவீங்க. ஏன்னா மேலே கொண்டு வர அந்த லேயரில் மட்டும் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் டபுள் லேயர் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சோட்டி ஸ்டிச் போடும்போதே சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் இதை நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எந்தெந்த ஷேப்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சை அப்படிங்கிறதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் எந்தெந்த டிசைன்லலாம் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி நிறைய கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஐடியாஸும் நிறைய கிடைக்கும். நான் இந்த மாதிரி கண்டினியூவாக பீட் யூஸ் பண்ணி லோட் பண்ணி அதை லாக் பண்ணி லென்த்தாக செயின் கொண்டு போய் இந்த சோட்டி ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக எப்படி நான் வளைவுலலாம் கொண்டு போயிருக்கேங்கிறத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு தெரியும். நான் அந்த போட்ட வளைவும் உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஏத்தமாகவும் இந்த இடத்துல பெண்டாகியும் வந்திருக்கு பாருங்கள். இந்த 2 பக்கமும் மேலே ஏறி இருக்குது, கீழே இந்த இடத்துல மட்டும் பெண்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஒரு வளைவு வில்ல அம்பு மாதிரி நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரியே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நீங்கள் இந்த மாதிரி வளைவுலையெல்லாம் போட்டால் மட்டும்தான் இந்த ஸ்டிச்சை நீங்கள் வந்து நெக் போர்ஷனில் வந்து பின்னாடி போடும்போது உங்களுக்கு அந்த வளைவுலையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வர முடியும். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு கிராண்டாக தெரியுதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த சோட்டி ஸ்டிச் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நார்மலாக இந்த மாதிரி சோட்டி ஸ்டிச் கட்டாகி அங்கங்கே ஒரு ஆரோவை அடுக்கி வச்சது மாதிரி அப்படியே கட்டாக இருக்கும். இப்போ அந்த கட்டிங் மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி பீடு போட்டிருக்கோம். இந்த மாதிரி பீடு போடும்போது நல்லா கிராண்டாக தெரியும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.